ஓம் கங்கணபதியே நமோ நமக. இன்னைக்கு திருப்புகழோட 296வது பாடல் பார்ப்போம். முகு முகு என நரைக்குள் மலர் வர்க்கத்தில் அன்புடைய முரளி மயில் அணையவர்கள் நீத்து கருத்து மணிமுகில் அணைய குழல் சரியா ஒத்து கனத்து வளர் அதிபார முளை புலகம் ஏழவலைகள் சத்திக்க முத்த மணி முறுவல் இள நிலவு தர மெத்த தவித்த சில மொழி பதற இடை துவல வட்ட சிலை புருவ இணை கோட அகில் மிருக மத சலிதம் விட்டு பணித்த மலர் அமளி பட ஒளி விரவு ரத்ன பிரபை குழையோடு அமர் பொழுத நெடி விழி செக்க சிவக்க அமர மதம் நீதி அடல் வடிவு நலம் இதனில் மட்க செருக்கி உள்ளம் ஒழுக நரை பெருக உடல் ஒக்க பழுத்து விழும் அளவில் ஒரு பரம வெளியில் புக்கு இருக்க என நினையாதோ செகு எனவே நீள் சதி முழவு பலவும் இரு பக்கத்து இசைப்ப முது சமய பைரவி இதயம் உட்கி பிரமிக்க உயர் தணிகை மலைதனில் மயிலில் நீர்த்தனில் நிற்க வல்ல பெருமாளை. ரொம்ப அற்புதமான பாடல். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகு முகு என நரைக்குள் மலர் வர்க்கத்தில் அன்புடைய முளரி மயில் அணையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரிதான் அவர் எல்லா குரல்லையும் சொல்றது முறையற்ற உணவு, செல்வம், சிந்தனைகள், முறையற்ற உறவுகள் இதுல இருந்து தவிர்த்து வரணும் அப்படின்ற. முறையற்றதுல இருந்து தவிர்த்து முறையானதுக்கு வர்றதுக்கு எப்பயுமே நாம சொல்லியிருக்கோம். நம்ம நல்லா தாக்கம் எடுக்கும்போது தான் காணொலி நம்ம கண்ணில் படும். ஸோ நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையில இருக்கும் நம்ம நம்மளோட நினைவுகள் முருகா அவர் காலடி சரணாகதின்னும் போது மெய்யறிவோடு இருக்கும்போது நம்ம முறையான பாதையில செல்வோன்றதுதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கமகம என்னும் வாசனை கொண்ட மலர் கூட்டத்தில் விருப்பம் கொண்ட தாமரை மலரில் வீற்றிருக்கும் லட்சுமி போன்ற மயிலை நிகழ்த்த பொது மகளிருடைய நீத்து கருத்து மழை முகில் அணைய குழல் சரிய நீப்பும் கருமையும் கொண்ட கருமேகம் போன்ற கூந்தல் சரிந்து விழ ஒக்க கனத்து வளர் அதிபார முளை புலகம் எழ வலைகள் சத்திக்கா முத்த மணி முறுவல் இள நிலவு தர ஒன்று சேர பருத்து வாழ்ந்துள்ள அதிக கனம். அதாவது அவங்களுடைய இது சொல்றாங்க. கையில் அணிந்துள்ள வலைகள் ஒளி செய்ய முத்துக்கள் போன்ற பற்கள் இள நிலவின் ஒளியை வீச மெத்த தவித்த சில மொழி பதற இடை துவல வட்ட சிலை புருவ இணை கோட மிகவும் தவிப்புடன் சில மொழிகள் அசைவுற்று வெளிப்பட இடை நெளிவு உற வட்டவடிமான வில்லை போன்ற புருவங்கள் இரண்டும் வளைவு உற அகில் மிருக மத சல்லிதம் விட்டு பணித்த மலர் அமளி பட ஒளி விரவு ரத்ன பிரபை குழையோடு அமர்ப்ப பொழுத என்ன சொல்றாங்கன்னா, அமர மதம் நீதி அடல் வடிவு நலம் இதனில் மட்க செருக்கி உள்ள முருக. இவ்வாறு அந்த மாதிரி இருக்கும்போது பொருந்துவதால் கொள்கை, அறிவு, நீதி, வலிமை, உருவம், குணம் இவை எல்லாம் மங்கும்படியாக அளவு கடந்து அதனால் உள்ளம் தளர்ச்சி அடைந்து உருக நரை பெருக உடல் ஒக்க பழுத்து விழும் அளவில் ஒரு பரம வெளியில் புக்கு இருக்க என நினையாதோ. நரை அதிகமாக உடல் ஒரு சேர முடிந்து அந்த சமயத்தில் ஒப்பற்ற பரஞ்சோதியான பேரின்ப வீட்டில் நான் புகுந்து ஓய்வு பெற்று இருக்க என்னை குறித்து உனது திருவுள்ளம் நினையாதோ செகு எனவே நீள் இவ்வாறான ஒளி பெருகி நீள சதிமுழவு பலவும் இரு பக்கத்து இசைப்ப முது சமய பைரவி இதயம் உக்கி பிரமிக்க உயர் தணிகை மலை தனில் மயிலில் தனில் நிற்க வல்ல பெருமாளே அப்படின்னு சொல்ற. தாள ஒத்துடன் முழவு வாத்தியங்கள் பலவும் இரண்டு பக்கங்களிலும் ஒலிக்கவும் பழமை வாய்ந்த அன்னை பைரவி துர்க்கையும் உள்ளம் அஞ்சி திகைப்பு அடையவும் சிறப்பு வாய்ந்த திருத்தணிகை மலையில் மயில் மீது நிலைத்து நடனம் செய்ய வல்ல பெருமாளே. ஒப்பற்ற பாடல். அதாவது இந்த பாடல்ல எல்லாத்தையும் அவர் முழுசா கொடுத்துருக்காங்க. அதாவது நடுவில் அகில் மிருக மதசலிலம் விட்டு பணித்த மலர் அமளி பட ஒளி விரவு ரத்ன பிரபை குழையோடு அமர் பொழுத நெடி விழி செக்க சிவக்க அப்படின்னு இருக்காங்க.
இது எல்லாத்துலேயும் அவர் சொல்கிறது என்னன்னா, முறையான வாழ்க்கையில் போங்க அப்படின்றது தான். அது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கா, எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே இருக்கா, அதிகமாக இருக்கா, விருப்பப்போடு இருக்கா, விருப்பமற்று இருக்கா, அது எல்லாத்தையும் விட்டுருங்க. முறையானதை மட்டும்தான் செய்யணுன்றது தான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முறையானதுலேயும் கந்தன் வழியே செம்மையான செவ்வழியே செல்லணுன்றது தான் அவரோட பாடலில் கொடுத்துருக்காரு. யார் ஒருத்தவங்க திருப்புகழை படிக்கிறாங்களோ நிச்சயமாக வேலும் மயிலும் சேவலும் நிச்சயமாக துணை, நிச்சயமாக காக்கும். திருப்புகழோட உண்மையாக முருகனோட வழிகாட்டுதலோட நடக்கிறவங்களுக்கு முருகன் நிச்சயமாக துணை இருப்பார். மேகம் சரணம் மஜய. ஓம் முருகா போற்றி போற்றி. ஓம் முருகா, குரு முருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகணேசன் முகனேஸ்வரன் வாக்கிலும் நினைவிலும் நின்று